Hi students, today we will see about the Unit 9 Universe Continuation. Planets. Planetsனா என்ன? கோள்கள். A planet revolves around the sun along a definite curved path which is called an orbit. பிளானட்டு எதை சுற்றி வருது? சூரியனை சுற்றி வருது. எப்படி சுற்றி வருது அப்படின்னு பார்த்தனாக்கா கர்வ்டு பாத், வட்ட பாதையில் வந்து சுற்றி வருது. அந்த வட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதையை என்னன்னு சொல்கிறோம்? ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எலிப்டிக்கல். அப்போ அது மாதிரி சுற்றி வரக்கூடிய அந்த பாதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எலிப்டிக்கல் ஷேப்பாக வந்து இருக்குது. த டைம் டேக்கன் பை எ பிளானட் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன் இஸ் கால்டு இட்ஸ் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன். எவ்வளோ டைம் வந்து பிளானட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து முடிக்கிறதுக்கு எடுத்துக்குதோ அந்த டைமை தான் என்னன்னு சொல்கிறோம்? பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Besides revolving around the sun, a planet also rotates on its own axis like a top. இப்போ சூரியனை சுற்றி வரக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு சுற்று தன்னைத்தானே வந்து அந்த பிளானட் வந்து சுற்றின்னு அதுக்கப்புறமா சூரியனையும் சுற்றி வருது. த டைம் டேக்கன் பை எ பிளானட் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் இஸ் கால்ட் இட்ஸ் பீரியட் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ எவ்வளோ டைம் வந்து பிளானட் வந்து ஃபுல்லாக ஒரு சுற்றி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் என்னன்னு சொல்கிறோம்? பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் இஸ் 23 hours and 56 minutes and so the length of a day on earth is taken as 24 hours. அப்போ ஒரு பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எர்த்துக்கு எவ்வளோ? 23 hours 56 minutes வந்து எடுத்துக்குது. அப்போ ஒரு லென்த்தி டே எர்த்துக்கு எவ்வளோ இருக்குது? 24 hours வந்து இருக்குது. Table 9.1 tells about the length of the day on each planet. இதில் 9.1 தான் வந்து ஒரு டேவில் எவ்வளோ லென்த் வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னென்ன இருக்குது? மெர்க்குரி வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு 58.65 days லென்த் ஆஃப் த டே. வீனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 243 days. எர்த்து 23.93 hours. மார்ஸ் 24.62 hours. ஜூபிட்டர் 9.92 hours. சாட்டர்ன் 10.23 hours. யுரேனஸ் 17 hours. நெப்டியூன் 18 hours. The planets are spaced unevenly. The first 4 planets are relatively close together and close to the sun. Planet வந்து எப்படி இருக்குது? அதோடைய ஸ்பேஸ் அன்ஈவனாக வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 பிளானட் வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையராக இருக்குது, க்ளோஸ் டுகெதர். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த 4 பிளானட்டும் நியர்பை சன் கிட்ட இருக்குது. தே ஃபார்ம் த இன்னர் சோலார் சிஸ்டம். அந்த 4 பிளானட்டும் எதை ஃபார்ம் பண்ணுது? இன்னர் சோலார் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது. Further from the sun is the outer solar system where the planet are much more spread out. சன்னை விட ரொம்ப தூரத்தில் இருக்கிற பிளானட்டு எல்லாம் 4 பிளானட்டும் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுது? அவுட்டர் சோலார் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது. Thus the distance between Saturn and Uranus is much greater, about 20 times than the distance between Earth and the Mars. இப்போ யுரேனஸ்க்கும் சாட்டனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எவ்வளோ இருக்குது? எர்த்தும் மாஸும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை விட டிஃப்ரென்ஸ் மாதிரி 20 times வந்து கிரேட்டராக இருக்குது, அதிகமாக வந்து இருக்குது. The 4 planets grouped together in the inner solar system are. அப்போ 4 பிளானட்டு இன்னர் சோலார் சிஸ்டத்தில் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது எந்தெந்த பிளானட் அப்படின்னு பார்த்தோன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். They are called inner planets. இது என்னன்னு சொல்கிறோம்? இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். They have a surface of solid rock crust and so are called terrestrial or rocky planets. அது மட்டும் இல்லாமல் இது இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய சர்ஃபேஸில் வந்து சாலிடு ராக் கிரஸ்ட் பார்த்தோன்னாக்கா மண் பாறைகள்லாம் இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம்? டெரஸ்ட்ரியல் அப்படி இல்லைன்னா ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Their inside surfaces and atmosphere are formed in a
similar way and form similar pattern. அதுக்கு உள்ளேயும் அதோடைய சர்ஃபேஸ்லையும் அட்மாஸ்பியரில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே சிமிலர் வேவில் சிமிலர் பேட்டர்னில் இருக்குது. அவர் பிளானட் எர்த் கேன் பி டேக்கன் அஸ் எ மாடல் ஆஃப் த அதர் 3 பிளானட். நம்ம பிளானட்டு எர்த்தை என்னவா எடுத்துக்கிறோம், மற்ற 3 பிளானட்டுக்குடைய மாடலாக வந்து எடுத்துக்கிறோம். The 4 large planets Jupiter, Saturn, Uranus and Neptune spread out in the outer solar system and slowly orbit the sun are called outer planets. அப்போ 4 larger planet ஜூபிட்டரு, சாட்டர்னு, யுரேனஸு, நெப்டியூன் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அவுட்டர் சோலார் சிஸ்டத்தில் ஸ்லோ ஆர்பிட்டில் சன்னில் இருக்கிறத என்னன்னு சொல்கிறோம், அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் மேட் ஆஃப் ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் அதர் கேஸஸ் இன் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் அண்ட் ஹாவ் வெரி டென்ஸ் அட்மாஸ்பியர். இதில் இது எதால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜனு, ஹீலியமு, இன்னும் இருக்கக்கூடிய வாயுக்கள் அதிக அளவில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குது, அட்மாஸ்பியர் ரொம்ப டென்ஸாக வந்து இருக்குது, ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. தே ஆர் நோன் ஆஸ் கேஸ் ஜெயின்ஸ் அண்ட் ஆர் கால்டு கேஷியஸ் பிளானட். அதனால இதை ஒன்று கேஸ் ஜெயின்ஸ்னும் இல்லை கேஷியஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த 4 அவுட்டர் பிளானட்ஸ் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் ஹாவ் rings, whereas the 4 inner planets do not have any rings. இப்போ பார்த்தோன்னா இந்த 4 பிளானட்டுக்கும் என்ன இருக்குது, ஜூபிட்டரு, சாட்டர்னு, யுரேனஸு, நெப்டியூன் இது 4த்துக்கும் ரிங்ஸ் இருக்குது. மற்ற இருக்கக்கூடிய இன்னர் பிளானட் பார்த்தோன்னாக்கா எது எது, எர்த்து, மெர்க்குரி, வீனஸு இதுக்கெல்லாம் வந்து என்ன கிடையாது, ரிங்ஸ் வந்து கிடையாது. The rings are actually tiny pieces of rock covered with ice. இப்போ ரிங்ஸ் எதனால் தோன்றுது, எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சின்ன சின்ன பாறைகள், ராக்கு, சின்ன சின்ன கல் எதால் சூழ்ந்துருக்குது, ஐஸால் வந்து சூழ்ந்துருக்கிறதுனால தான் வந்து உருவாகிருக்குது. நவ் let us learn about each planet in the solar system. இப்போ ஒவ்வொரு பிளானட்டு பற்றியும் சோலார் சிஸ்டத்தில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெர்க்குரி. மெர்க்குரி இஸ் எ ராக்கி பிளானட் நியரஸ்ட் டு த சன். மெர்க்குரி அப்படின்றது பார்த்தோன்னா நிறையா வந்து கல்லெல்லாம் அந்த பிளானட்டில் இருக்கும். இது எதுக்கிட்ட இருக்குது, சன்னுக்கிட்ட இருக்கிற நியரஸ்ட் பிளானட், ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட் எதுதான், இந்த மெர்க்குரி. இட் இஸ் எ வெரி ஹாட் டூரிங் டே. பார்த்தோன்னா டே டைமில் எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்சர்வ் த்ரூ வெரி கோல்ட் அட் நைட். பார்த்தோன்னாக்கா டே டைமில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதே மாதிரி நைட் டைமில் எப்படி இருக்கும், ரொம்ப கூலாக இருக்கும். மெர்க்குரி கேன் பி ஈஸிலி அப்சர்வ் த்ரூ டெலஸ்கோப் தென் நேக்கட் ஐ. பார்த்தோன்னாக்கா மெர்க்குரியை நம்மளால் ஈஸியாக எதில் பார்க்க முடியும், சாதாரண கண்ணை விட டெலஸ்கோப்பில் ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். சின்ஸ் இட் இஸ் வெரி ஃபெயிண்ட் அண்டு ஸ்மால். அது எப்படி இருக்குது, ரொம்ப ஃபெயிண்டாகவும் ஸ்மாலாகவும் வந்து இருக்குது. இட் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் இன் த ஈஸ்டர்ன் ஹாரிசன் ஆர் வெஸ்டர்ன் ஹாரிசன் ஆஃப் த ஸ்கை. அது மட்டும் இல்லாமல் இது ஆல்வேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஈஸ்டர்ன் ஹாரிசன் அப்படி இல்லைன்னா வெஸ்டர்ன் ஹாரிசன் ஆஃப் த ஸ்கையில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வீனஸ். வீனஸ் இஸ் ஸ்பெஷல் பிளானட் ஃப்ரம் த சன். வீனஸ் அப்படின்றது என்னது, சன்லே இருக்கக்கூடியதில் ஸ்பெஷல் பிளானட்டு. ஆல்மோஸ்ட் த சேம் சைஸ் ஆஸ் த எர்த். ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குது, எர்த் மாதிரியே சேம் சைஸில் வந்து இருக்குது. இட் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். வீனஸ் தான் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்திலே வந்து ரொம்ப வெப்பமான ஒரு பிளானட், ஹாட்டஸ்ட் பிளானட்டு. ஆஃப்டர் அவர் மூன் இட் இஸ் த பிரைட்டஸ்ட் ஹெவன்லி பாடி இன் அவர் நைட் ஸ்கை. நம்ம மூணுக்கு அப்புறம் ரொம்ப பிரைட்டாக நைட்டில் வந்து ஸ்கையில் தெரியக்கூடியது எதுதான், இந்த வீனஸ் தான். திஸ் பிளானட் ஸ்பின்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஆல் அதர் பிளானட். பார்த்தோன்னா இதோடைய ஸ்பின் எப்படி இருக்கும்னா மற்ற இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுக்கும்
ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இதோடைய ஸ்பின் இருக்கும். ஸோ அன்லைக் எர்த், த சன் ரைசஸ் இன் த வெஸ்ட் அண்ட் செட் இன் த ஈஸ்ட் ஹேர். பார்த்தோன்னாக்கா நம்ம எர்த்து மாதிரியே இது என்ன ஆகுது, சன் வந்து இது வந்து எங்கே ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட்டில் ரைஸ் ஆகி ஈஸ்டில் வந்து செட் ஆகுது. வீனஸ் கேன் பி சீன் கிளியர்லி த்ரூ naked eye. வீனஸை நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக கண்ணாலேயே வந்து பார்க்க முடியும். இட் ஆல்வேஸ் அப்பியர் இன் த ஹாரிசன் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆர் வெஸ்டர்ன் ஸ்கைஸ். இதை வந்து நம்மளால வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்ட் அப்படி இல்லைன்னா ஈஸ்டர்ன் ஹாரிசனுடைய ஈஸ்டர்ன் ஆர் வெஸ்டர்ன் ஸ்கைல பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class.